ஹாய், என்னோட நேம் ரமேஷ். ஆக்சுவலாக எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி ஜிபிஎஸ் அப்படின்ற ஒரு நியூரோ இஷ்யூ வந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். எனக்கு அந்த டைமில் சடனாக ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணிவிட்டு ஒரு ஃபிசியோதெரப்பி நீங்கள் எடுத்துக்கணும், அப்போ தான் உங்களால் கம்ப்ளீட் ரெக்கவரி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு ஃபுல்லாகவே நான் பேரலைஸ். என்னால் எழுந்திக்க முடியாது, படுக்க முடியாது, தலையசைக்க முடியாது, இன்க்ளூடிங் ப்ரீத்திங் அது கூட என்னால் முடியாது. ப்ரீத்திங் கூட முடியாது. அதுக்கப்புறம் நான் ஃபிசியோதெரப்பி எடுத்தால் தான் என்னால் என்னோட நார்மல் ரெக்கவரி ஸ்டேஜுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் அட்வைஸ். ஃபஸ்ட்டு நான் ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போயிருந்தேன். அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் செக் பண்ணேன். ஒரு 2-3 டேஸாக பண்ணேன். எனக்கு கம்ப்ளீட்டாக அவங்களால முடியாது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ நான் அடுத்து சஜஸ்ட் பண்ணாங்க, என் ஒய்ஃப் சைட்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணி சஜஸ்ட் பண்ணாங்க. நான் இவங்ககிட்ட வந்து தெரப்பி எடுத்துக்கிட்டேன். இவங்க ஃபஸ்ட்டு மேனுவலாக தான் ட்ரீட் பண்ணாங்க என்ன. அவங்க மேனுவலாக 2வது ஸ்டிமுலேஷன் அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக என்னை ட்ரீட் பண்ணாங்க. பட்டு நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு ரெக்கவரி ஸ்பீடாக கிடச்சிது. ஒரு 3 மந்த்ஸ்ல என்னால் ஏந்தி முடிஞ்சுது, நடக்க முடிஞ்சுது. கை கால் எதுவுமே என்னால் அசைக்க முடியாத அளவுக்கு தான் இருந்தேன். 3 மந்த்ஸே எனக்கு அவங்க சொல்றதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அவங்களும் என்னோட சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஒன்ஸ் நான் அன்னைக்கோட மைண்ட் செட்டை வச்சு எனக்கு ட்ரீட் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு அங்கே பெட்டராக இருந்தது ஃபஸ்ட்டு. மற்ற இடத்துல அவங்க சொல்றதை நான் கேட்கணும். அப்போ வந்து என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் எனக்கு மைண்ட் செட் அந்த என்னோட மைண்டோட ஸ்டேட்டஸ் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதை என்னால் பண்ண முடியாது. இப்போ நான் அந்த டைமில் என்னால் பண்ண முடியலன்றப்ப அவங்க அதுக்கேற்ற மாதிரி என்னை வேற ட்ரீட் பண்ண வச்சு, எக்ஸசைஸ் பண்ண வச்சு அவங்க கொண்டு போனாங்க. ஸோ பெட்டராக இருந்துச்சு. எனக்கு 3 மந்த்ஸ் ரெக்கவரி கிடச்சிது. அவங்க நான் உள்ளே வரப்பே அவங்க சொல்லிட்டாங்க, 3 மந்த்ஸில் இது நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டா நான் உங்களுக்கு 3 மந்த்ஸில் நீங்கள் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி 2.5 மந்த்ஸில் எனக்கு ஃபுல்லாக ரெக்கவரி ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து என்னோட வெயிட் கெயின் மட்டும் கம்மியாக இருந்தது. அதுவும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு 15 டேஸ்ல அதுக்கு மேனுவலாக வேற ட்ரீட் பண்ணி எனக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான் ஃபுல்லாக ரெக்கவரி ஆயிடுச்சேன். இப்போ ஒர்க் போயிட்டுருக்கிறேன். என்னால் ஃபுல்லாக ஒன்றுமே முடியாதுன்னு நினச்சத திரும்ப ரெடி பண்ணிட்டாங்க. தேங்க்யூ.